Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 17 seconds manifestation of your subconscious mind. 17 செகண்ட்ஸ்ல உங்க ஆழ்மனசை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். இந்த 17 செகண்ட்ஸ் ரூலை டெவலப் பண்ணது ஆப்ரஹாம் ஹிக்ஸ். இவரு எஸ்தர் ஹிக்ஸ் கிரியேட் பண்ணி கண்டுபிடிச்ச சில விஷயங்களை வச்சுதான் இந்த 17 செகண்ட் ரூலை டெவலப் பண்ணிருக்காரு. லா ஆஃப் அட்ராக்ஷனோட டீச்சரே எஸ்தர் ஹிக்ஸ் தான். ஆஸ்க் அண்ட் இட் இஸ் கிவன் அப்படிங்கிற புக்கு செம்மையா சேலாச்சு. இந்த புக்கோட ஆத்தரும் எஸ்தர் ஹிக்ஸ் தான். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துரும். ஆனா அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் நல்ல தாட் தான். அந்த தாட்டை அதுவே பிலீஃப் ஆக்கிக்கும் அண்ட் நம்ம கேட்டதையும் கொடுக்கும். நம்ம ஆழ்மனசை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் பார்த்திருக்கோம். அந்த டெக்னிக்ஸ்ல ரொம்ப வித்தியாசமான ஒண்ணுதான் இந்த 17 செகண்ட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். சரி, இப்போ இந்த 17 செகண்ட்ஸ் மேனிஃபெஸ்டேஷனோட ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்ல போற ப்ராசஸை மேக்ஸிமம் 1 மந்த்துக்காச்சும் ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 17 செகண்ட்ஸ் ரூல்ல மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 1, செட் யுவர் ஸ்பேஸ். இந்த ரூல் ஆல்மோஸ்ட் மெடிடேஷன் பண்ற மாதிரி தான். சோ மெடிடேஷனுக்கு நீங்க எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணுவீங்களோ அதே பிளேஸை தான் சூஸ் பண்ணணும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் நாய்ஸும் இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்க. வேணும்னா ஒரு குஷன்ல கூட ப்ராப்பரா உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க. மொத்தத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கக்கூடாது. சோ நல்லா பெர்ஃபெக்டான ரிலாக்ஸ்டு பிளேஸை சூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2, பிக் ஒன் திங் டு மேனிஃபெஸ்ட். இந்த ரூல்ல வெறும் ஒரே ஒரு தாட்டை மட்டும்தான் நம்ம 17 செகண்ட்ஸுக்கும் யோசிக்க போறோம். இடையில எந்த தாட்ஸும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நார்மலாவே நம்ம கிட்ட யாராச்சும் ஒரு விஷயத்த யோசிக்காதீங்கன்னு சொன்னாதான் நமக்கு அதை யோசிக்க தோணும். மனுஷனோட மூளையில நெகட்டிவ் தாட்ஸை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க அப்பா கிட்ட அடி வாங்குறத பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றேன்னு வைங்க. உங்க மைண்ட்ல என்ன ஞாபகம் வரும்? அப்பா உங்களை நல்லா வெளுத்து வாங்குற ஞாபகம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கும். நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி டைவர்ட் பண்ணாலும் அந்த தாட் எரேஸ் ஆகாது. சோ சிம்பிளா சொல்லணும்னா, நெகட்டிவ் தாட்டை செட் பண்ணாதீங்க. நான் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் நெகட்டிவ் தாட் கிடையாது. நான் ஃபெயில் ஆக கூடாதுன்னு நினைக்கிறதும் நெகட்டிவ் தாட் தான். நான் பாஸ் ஆகணும் நீங்க யோசிச்சாதான் அது ஒரு பாசிட்டிவ் தாட். இப்போ இந்த ஸ்டெப்ல ஒரு பியூர் தாட்டை செட் பண்ண போறீங்க. உங்களுக்கு எவ்வளவோ ஆசை இருக்கும். அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஆசையில ஒரு ஆசையை மட்டும் அப்படியே பிக் பண்ணி பாசிட்டிவ் தாட்டா செட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற அஃபர்மேஷனை தாட்டா செட் பண்ணுங்க. என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல $5 மில்லியன் இருக்கு. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாசிட்டிவ் தாட்டா செட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 3, செட் யோர் டைமர் அண்ட் ஹோல்ட் தட் தாட். டைமர் செட் பண்ணணும்னு சொன்னதுமே புரிஞ்சிருக்கும். 17 செகண்ட் டைமர் தான் செட் பண்ணணும். அந்த 17 செகண்ட்ஸ்குள்ள நீங்க சூஸ் பண்ண பாசிட்டிவ் தாட்டை எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ரிப்பீட்டடா நீங்க ட்ரை பண்றப்போ கண்டிப்பா ஈஸியா பண்ணிடுவீங்க. சோ டைமரை 17 செகண்ட்ஸ்க்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4, விஷுவலைஸ் யோர் தாட். விஷுவலைசேஷன் டெக்னிக் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லயே இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் தான் ரொம்ப பவர்ஃபுல். சோ 17 செகண்ட்ஸ் நீங்க டைமரை செட் பண்ணிட்டு உங்க தாட்டை அலப்பாய விடாம நல்லா ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. அதே எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். என் பேங்க்ல $5 மில்லியன் இருக்கு. இதுதான் உங்க தாட். சோ கண்ணை மூடிட்டு நீங்க பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீட்ல இருக்கீங்க. உங்களுக்கான எல்லா வசதியும் அந்த வீட்ல செய்யப்பட்டிருக்கு. நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கீழே படியில இறங்கி வாசல்ல நிக்கிற ஹை கிளாஸ் ஃபெராரி கார்ல ஏறி பேங்க்குக்கு போறீங்க. அப்போ பணத்தை டெபாசிட் பண்றதுக்காக கேக்குறப்போ பேங்க்ல உள்ளவங்க அக்கவுண்ட்ல பணம் ஃபில் ஆயிருச்சு, இதுக்கு மேல டெபாசிட் பண்ண கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 மில்லியனை பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்றீங்க. அதே ஃபெராரி கார்ல ஆபீஸ் போறீங்க. இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த விஷுவலைசேஷன் 17 செகண்ட்ஸ்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஸ்டெப் நம்பர் 5, ரீஸ்டார்ட் த டைமர் இஃப் யோர் தாட் ஸ்லிப்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஃபோக்கஸ் பண்றப்போ விஷுவலைஸ் பண்றப்போ ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து டைமரை செட் பண்ணுங்க. எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிங்க. ஜஸ்ட் 17 செகண்ட்ஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்சஸும் சத்தமும் வரக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ப்ராப்பர் லொகேஷனை சூஸ் பண்ண சொன்னேன். ஒருவேளை உங்களால 17 செகண்ட்ஸ் ஒரே பாசிட்டிவ் தாட்டை ஹோல்ட் பண்ண முடியாட்டாலும் நீங்க விஷுவலைஸ் பண்றப்போ சம்பந்தமே இல்லாத தாட்ஸ் வந்தாலும் நீங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப டைமர் செட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பண்ற டெக்னிக்க ப்ராப்பரா பண்ணணும். அடுத்ததா ஸ்டெப் நம்பர் 6, டோன்ட் கெட் அப்செஸ்ட். இந்த டெக்னிக்க ஒரு 3 தடவை பண்றீங்க, 4 தடவை பண்றீங்கன்னா ஓகே. அதிகமா இதே டெக்னிக்க பண்ணிட்டே இருந்து அப்செஷனை கிரியேட் பண்ணிக்காதீங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ப்ராப்பரா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இந்த 17 செகண்ட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்க 3 டைம்ஸ் இல்ல 4 டைம்ஸ் பண்ணாலே போதும். அதுக்கு மேல பண்ண வேண்டாம். ஒருவேளை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி ரிப்பீட்டடா டைமர் செட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் ப்ராப்பரா பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இதை பண்ணி முடிச்சதும் உங்க ஆழ்மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். சோ லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க கேட்டதை கொடுத்துரும். இந்த ஸ்டெப்ஸை பண்ண ஆரம்பிச்சதுமே மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களோட அந்த பாசிட்டிவ் தாட்டை
யூனிவர்ஸ் கிட்ட இருந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க பிலீஃபும் ஸ்ட்ராங் ஆயிடும். நீங்க வைக்கிற அந்த ஸ்ட்ராங்கான நம்பிக்கை தான் நீங்க கேட்டதை இன்னும் வேகமா உங்ககிட்ட வந்து சேர்க்கும். அண்ட் இத 68 செகண்ட்ஸ் ரூலாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். 68 செகண்ட்ஸ்னா 4 சைக்கிள்ஸ். 17 செகண்ட் ரூல நீங்க 4 தடவை பண்றப்போ அது 68 செகண்ட் ரூலா மாறும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 4 பாசிட்டிவ் தாட்ஸ் எடுத்துக்கணும். ஒவ்வொரு 17 செகண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவ் தாட்டை அந்த 6 ஸ்டெப் யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இந்த 68 செகண்ட்ஸ் ரூலும் உங்க டிசைரை ரியாலிட்டிக்கு கொண்டு வரும்னு ஆப்ரஹாம் ஹிக்ஸ் சொல்றாரு. 4 பியூர் தாட்ஸை செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 17 செகண்ட்ஸும் ஒவ்வொரு தாட்டை ஃபோக்கஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த 68 செகண்ட்ஸ் ரூல்னால ஒரே கல்லுல 4 மாங்க அடிக்கலாம். நாள் முழுக்க உட்காராம ஜஸ்ட் 1 minute 8 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு ஆசை என்ன 4 ஆசையை ஈஸியா ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். சோ இப்பவே இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டெக்னிக்கை ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெடிடேஷனுக்கு நீங்க எப்படி இடம் செட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியான பிளேஸ சூஸ் பண்ணுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. 17 செகண்ட்ஸுக்கு ஒரு தாட் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஒரு தாட்டும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்கணும். 17 செகண்ட்ஸுக்கு டைமரை செட் பண்ணி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா 68 செகண்ட்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி 4 சைக்கிள்ஸ்ல இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுங்க. ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவரா அப்சஸ் ஆகாதீங்க. கண்டிப்பா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும். நீங்க ஆசைப்பட்டதை லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அடைஞ்சிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஜஸ்ட் 1 டைம் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட்லி எனக்கு கோல்டு இருக்கிறத இப்ப எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த கோல்டு சீக்கிரமா போயிடணும்னு சொல்லி நான் இந்த 17 செகண்ட்ஸ் டெக்னிக்கை ட்ரை பண்ண போறேன். ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா போயிடும்னு நினைக்கிறேன். சோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்லையும் அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.